அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா, இந்த மீடியாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி ஹரி பாலச்சந்தர் அவர்களுக்கு அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு பொன்னாடை போர்த்தி அவர் மேன்மேலும் வளர வேண்டும், இந்த ஜோதிடத்திற்கு சேவை செய்ய வேண்டும், இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா வளர வேண்டும், எல்லா புகழும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய நாள், மதிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ நந்தா துரைசாமியினுடைய அன்பான வணக்கத்தோடு இன்று வாஸ்துவை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். வாஸ்துவில் நிறைய இருக்குது, கடல் மாதிரி. அதில் ஒரு சின்ன துளி மட்டும் இன்று பகிர்ந்து கொள்ளலாம். முன்னே நம்ம ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது வாஸ்து சாஸ்திரங்களை எவ்வாறு கடைபிடித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு மனை பிரிவு போட்டிருக்காங்க, அதில் போய் நீங்கள் மனை வாங்கலான்னு போகும் பொழுது முன்ன போன உடனே அந்த மனை திசைகளுக்கு சரியாக உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். திசைகள், இந்த அஷ்ட திக்குகள் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தினுடைய டிகிரி 360 டிகிரி கோணத்தில் உள்ளது. இந்த 360 டிகிரி அந்த பூமியில் சரியாக அமைந்துள்ளதா என்பதை அந்த மனைப்பிரிவில் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ திசைகள், நேர் திசை, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இந்த திசை நேராக இருக்கா, இந்த பிரபஞ்சத்துக்கு கரெக்டாக அமைந்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதே போல் இந்த 4 மூலைகள், மூளை என்பது 2 திசைகள் இணையக்கூடிய இடத்தை தான் மூளை என்று நாம் சொல்லுகின்றோம். வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய மூளை வடகிழக்கு, தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய மூளை தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய மூளை தென்மேற்கு, வடக்கும் மேற்கும் இணையக்கூடிய மூளை வடமேற்கு. அப்போ இந்த 4 மூலைகளும் சரியாக உள்ளதா, 90 டிகிரி அமைப்பில் உள்ளதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மனை ரொம்ப சிறப்பான மனை. அப்போ இந்த மனை எப்படி இருக்கும்? 4 மூலையும் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய மனை, திசை கரெக்டாக இருக்கக்கூடிய மனை, 360 டிகிரி அந்த மனையில் கரெக்டாக இருக்கும். அப்போ பிரபஞ்சம், இந்த இயற்கையோடு இணைந்து நாம் சென்றால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தான், தோல்வி என்பதே கிடையாது. அப்போ அந்த மனை தேர்ந்தெடுத்தோம்னா அந்த மனை நமக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடிய மனையாக மாறிவிடும். அப்போ இந்த மாதிரி அமையக்கூடிய மனை எப்படி இருக்கும்? ஒன்று சதுரமாக இருக்கலாம், அல்லது நீள் சதுர அமைப்பில் இருக்கலாம். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மனை இந்த அமைப்பில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லைங்க, நான் போய் பார்த்த மனையில் ஏதாவது ஒரு திசை இழுத்துக்கிட்டு இருக்குது, ஒன்று தென்கிழக்கு இழுக்குது, அல்லது தென்மேற்கு இழுக்குது, அல்லது வடமேற்கு இழுக்குது, வடகிழக்கு இழுக்குது. அப்போ இந்த மாதிரி நீண்டு ஏதேனும் ஒரு திசை மட்டும் நீண்டு உள்ள மனையை நான் தேர்ந்தெடுக்கலாமா, வாங்கலாமான்னு கேட்டால் வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி மனை தான் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த மனையை வாங்கி எந்த திசை நீண்டுள்ளதோ அதை கட் பண்ணிவிட்டு அதோட காம்பவுண்ட் சுவர் போட்டு நீங்கள் செவ்வக அமைப்பில் வீட்டை சதுரிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நன்மையை தரும். அப்போ அந்த தேவையில்லாத பகுதியை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நீக்கி விடுகின்றோம். அப்போ தேவையில்லாத பகுதியை நீக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரி, ஒரு வட்ட வடிவமான ஒரு மனை கிடைச்சிருச்சு, இதை வாங்கலாமா அப்படின்னா, வட்ட வடிவமான மனைக்கு 4 மூலைகள் இருக்காது. வட்ட வடிவமான மனைக்கு 4 மூலைகள் இருக்காது. மூலைகள் இல்லாத மனை மூளையற்றவர்கள் வசிக்கக்கூடிய மனையாக மாறிடும். இது மருத்துவமனையாக மாறிடும். நம்ம முன்னாள் சட்டமன்றத்தை கட்டினாங்க, வட்ட வடிவில் தான் கட்டினாங்க. அது இப்போ என்னவா மாறிடுச்சு? மருத்துவமனையாக மாறிவிட்டது. அப்போ அதில்
நார்மலாக உள்ளவங்க அதில் குடியிருந்து எல்லா வளமும் நலமும் பெற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லா வளமும் கிடைக்குமா? கிடைக்காது. மனநிலை ஒரு நிலை இருக்காது. மூளைகள் இல்லைன்னா நம்மளுடைய மனம் மூளை செயல்படாது. சிந்தனை சக்தியை இழந்து விடுவோம். அப்போ செயலற்ற நிலையில் வாழ்க்கையே ஒரு போராட்டம் அப்படிங்கிற நிலையெல்லாம் நம்ம போராடி கொண்டு இருக்க வேண்டியிருக்கோம். அப்போ எக்காரணத்தை கொண்டும் வட்ட வடிவமான மனையை நாம் தேர்ந்தெடுக்கலாமா அல்லது வட்ட வடிவில் ஒரு மனையை நம்ம கட்டலாமா அப்படின்னா நிச்சயமாக நம்ம குடியிருப்புக்கு கட்டக்கூடாது. இப்போ வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரி அரசு அமைப்பு கட்டிடங்கள், இந்த மாதிரி கட்டிடங்களில் வேணால் இருக்கலாம். ஏன்னா அதில் நிரந்தரமாக யாரும் அங்கே இருக்க போவது கிடையாது. ஏன்னா அதில் வந்து போய் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறையா. அந்த மாதிரி அமைப்பு உள்ள இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி எந்த டிசைன் வட்ட வடிவ அமைப்பு எந்த அமைப்பு வேணாலும் கொடுத்து நீங்கள் கட்டடத்தை கட்டலாம். ஆனால் நம்ம குடியிருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய வீட்டிற்கு இந்த அமைப்பு நிச்சயமாக பொருந்தாது. சரி, ஒரு ஐங்கோண அமைப்பு, அருங்கோண அமைப்பில் ஒரு வீடு அமையலாமா? ஐங்கோணம் அருங்கோணம் அப்படின்னா என்ன இருக்கும்? அதுக்கு ஐங்கோண அமைப்புக்கு 5 மூலைகள் வந்துடும், அருங்கோணத்துக்கு 6 மூலைகள் வந்துடும். நம்ம இந்த பிரபஞ்சம் 360 டிகிரி தான். 4 மூலைக்கு 90 டிகிரி மேலே போட்டால் 4 மூலைக்கே 360 டிகிரி வந்துடும். அப்போ ஐங்கோணம் அருங்கோணத்தை 360 டிகிரியை விட்டு இயற்கையை விட்டு வெளியே போயிடுது. இயற்கை அமைப்பை விட்டு வெளியே போயிடுது. நீங்கள் ஓடக்கூடிய ஆற்று நீரில் எந்த பக்கம் தண்ணி போகுதோ அந்த திசையில் நீங்கள் நீந்தினீங்கன்னா நிச்சயமாக நீந்தி அடுத்த கரையை அடைந்து விடலாம். ஆனால் தண்ணி வரக்கூடிய எதிர் திசையை நோக்கி நீந்தினீங்கன்னா உங்களால் நீந்தி அந்த கரையை அடைய முடியுமா? எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்போ இயற்கையோடு இணைந்து சென்றால் மட்டுமே நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். வாழ்க்கையினுடைய வளத்தை லட்சியத்தை அடைய முடியும். நம்ம எதிர்நீச்சல் போட்டோம்னா அது வாழ்க்கை போராட்டமாக மாறிவிடும். அப்போ ஐங்கோணம் அருங்கோணம் அமைப்பில் உள்ள ஒரு வீட்டில் நிச்சயமாக போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்போ அங்கே எதுவுமே ஈஸியாக எளிதாக கிடைத்து விடாது. ஒவ்வொன்றுக்கும் போராடி போராடி தான் ஜெயிக்க வேண்டியது வரும். அப்போ ஐங்கோணம் அருங்கோணம் தேர்ந்தெடுக்கலாமா? நிச்சயமாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இப்போ இந்த சொன்ன அமைப்பில் ஒரு வீட்டை சதுரம் நீள் சதுரம் அமைப்பில் இப்போ சதுரமனை வந்து ஆலயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். நீள் சதுரம் வந்து மனிதர்கள் வசிப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ குறைந்தபட்சம் நீள் சதுர அமைப்பு ரொம்ப சிறப்பு. சதுரத்தை விட நீள் சதுர அமைப்பு நமக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு. இதில் கிழக்கும் மேற்கும் நீண்டு இருந்தால் அது ஆண்மனை என்றும், தெற்கும் வடக்கும் நீண்டு இருந்தால் அது பெண்மனை என்றும் நாம் அழைக்கின்றோம். அப்போ ஆண்மனை பெண்மனை எந்த மனை வேணாலும் அமைத்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா ஆண்மனையாக இருந்தால் அங்கே ஆண்களினுடைய சொல் பேச்சை கேட்டு அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். பெண்மனையாக இருந்தால் பெண்கள் பேச்சை கேட்டும் அந்த குடும்பம் நல்ல முறையில் இருக்கும். அப்போ எப்பயுமே ஆண் பெண் இருவரும் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டால் நிச்சயமாக அந்த வீடு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது போல் சிறப்பாக அமையும். அப்போ நம்ம மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சரி, நம்ம இப்போ மனை பிரிவுகள் போட்டிருக்காங்க, அதில் இந்த கார்னர்லாம் இடம் வருது, கார்னர் பிளாட். அப்போ கார்னர் பிளாட் எப்படி வரும்? இப்போ உதாரணத்துக்கு தெற்கும் மேற்கும் பாதையுள்ள கார்னர் பிளாட், அந்த பிளாட்டை என்னன்னு சொல்லுவோம்? தென்மேற்கு மனை என்று நாம் அழைப்போம். அந்த மனைக்கு பேர் தென்மேற்கு மனை. இந்த தென்மேற்கு மனையில் வடக்கு பகுதியெலாம் பிளாட்டாக தான் இருக்கும், கிழக்கு பகுதியிலையும் பிளாட்டு தான் இருக்கும். இந்த மனை மேற்கு வாசல் வைக்கலாம், இல்லைன்னா தெற்கு வாசல் வைக்க முடியும். ஏன்னா பாதை எந்த பக்கம் உள்ளதோ அந்த பக்கம்தான் நம்ம வாசல் வைப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். அப்போ இந்த மனையை தென்மேற்கு மனை என்று நாம் சொல்லுவோம். தெற்கும் மேற்கும் பாதை உள்ள மனை தென்மேற்கு மனை. அப்போ இந்த மனையை எல்லாருக்கும் இந்த மனை பலன் தருமா அப்படின்னா, இந்த மனை ஒரு சில அமைப்பு பெற்றவர்களுக்கு மட்டுமே நன்மைகளை செய்யும். எல்லாரும் இந்த மனையை போய் தேர்ந்தெடுக்கக்கூடாது, எல்லாரும் இந்த மனையை போய் நம்ம வாங்கிடக்கூடாது. அப்போ இந்த மனை யார் யாருக்கெல்லாம் வாங்கலாம்? அங்கே ஆண் வாரிசு இல்லாதவர்கள், 2 பெண் குழந்தைகள் 1 பெண் குழந்தை மட்டுமோ உள்ளவர்கள் அந்த மனையை வாங்கலாம்.
அல்லது ஏற்கனவே அவங்க அந்த குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் ஆஞ்சியோ சர்ஜரி ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தவர்கள் அந்த மாதிரி யாராவது இருந்து அவங்க பேரில் அந்த மனையை வாங்கலாம். அல்லது கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு குழந்தை செல்வங்கள்லாம் இருக்காங்கன்னா அந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள அமைப்பை பெற்றவர்கள் பேரில் அந்த இடத்தை வாங்கலாம். அல்லது அந்த இதில் மாற்றுத்திறனாளி யாராவது இருந்தால் அவர்கள் பெயரில் அந்த இடத்தை வாங்கலாம். அப்போ ஆண் 2மே மூத்தது பையனாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சொத்து ஆண்கள் பேர்லேயே இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்காது, வளர்ச்சியை தராது. வளர்ச்சியை தராமல் அங்கே ஆண்களினுடைய வளர்ச்சியை தடை பண்ண பார்க்கும். அல்லது அடுத்த ஜெனரேஷனில் அவங்களுக்கு ஆண் வாரிசை நிப்பாட்டிட்டு பெண் வாரிசை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வேறு வழி இல்லை, எங்களுக்கு 2 பையங்க, நாங்கள் அந்த பிளாட்டு தான் வாங்கி ஆகணும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த பிளாட்டை குடும்ப தலைவியின் பெயரில் எழுதி விடுங்கள். அப்போ குடும்ப தலைவியின் பேரில் எழுதிட்டு அந்த பிளாட்டுக்கு 4 பக்கமும் சதுரித்து காம்பவுண்டு கட்டிவிடுங்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம அந்த அமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு பேர் தான் தென்மேற்கு மனை என்று பெயர். சரி, அடுத்தது தெற்குலேயும் பாதை இருக்குது, கிழக்குலேயும் பாதை இருக்குது. இந்த மனைக்கு என்ன பேர்? தென்கிழக்கு மனை என்று பெயர். தெற்குலேயும் கிழக்குலேயும் பாதை இருக்குது. இந்த கார்னரில் தான் பிளாட்டே மாட்டுது. சார், இதை நான் வாங்கலாமா அப்படின்னா இந்த தென்கிழக்கு யாருக்கு உள்ளதுன்னா அக்னி பகவானுக்கு உரிய பகுதி. இப்போ நம்ம முன்னாடி சொன்னது தென்மேற்கு நைருதி பகவானுக்கு உரிய பகுதி. அப்போ இது தென்கிழக்கு அக்னி பகவானுக்கு உரிய பகுதி. அக்னியினுடைய தாக்கம் அதிகமாகும், வெப்பம் இந்த மனைக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மனை வாங்கக்கூடியவர்கள் மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள், மருத்துவ தொழில் உள்ளவர்களோ அல்லது நீதிமன்றங்களில் வேலை செய்யக்கூடியவர்களோ அல்லது மருந்து பொருள் விற்பனை செய்யக்கூடிய கம்பெனி, உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியில் பணிபுரியக்கூடியவங்களோ இந்த இடத்த வாங்கலாம், அவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அல்லது சூழ்நிலை காரணமாக 2 தாரம் அமைப்பை ஏற்கனவே பெற்றுவிட்டவர்கள், 2 தார அமைப்பை பெற்றவர்களுக்கு இந்த இடம் நல்ல பலனை தரும். இவங்களுக்கும் 2 பெண் குழந்தை தான் உள்ளது, 1 பெண் குழந்தை தான் ஆண் வாரிசு. ஆண்களினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஆண்கள் இளையதாக தான் வந்துட்டாங்க, மூத்தது பெண் குழந்தை, இளையது தான் பையன் அப்படின்னா அவங்க இந்த மனையை வாங்கலாம். அப்போ நார்மலாக உள்ளவங்க இந்த மனையை வாங்கினா என்னாகும்? கடன் அதிகமாகும், கடன் அதிகமாகும். அப்போ அங்கே தாரக்குற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ திருமணத்தில் ஒரு சில திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடைகள் அல்லது அவங்க இஷ்டத்துக்கு போய் திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஆகையால் கவனமாக அந்த மனை யாருக்கு பொருந்தும் அவங்க பேரில் வாங்கணும். நம்ம குடும்பத்தில் நிறைய இருப்போம் எண்ணிக்கையில், அந்த எண்ணிக்கையில் யாருக்கு அந்த மனை பொருந்தி வருகிறதோ அவங்க பேரில் அந்த இடத்த வாங்கிட்டோம்னா நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். முடிச்சிடணுமா? இல்லை, பேசணுன்னா இன்னொரு 10 நிமிஷம் பேசுகிறா, முடிக்கிறனா முடிச்சிடலாம். ரைட்டு, அந்த மனை இன்னும் 2 இதை மட்டும் சொல்லிவிட்டு வடகிழக்கும் வடமேற்கும் வடகிழக்கும் சொல்லிவிட்டு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். ரைட்டு, அடுத்தது வடமேற்கு மனை. இப்போ இந்த வடமேற்கு மனை வடக்கும் மேற்கு பகுதியும் பாதை உள்ள மனைக்கு பேர் தான் வடமேற்கு மனை. இந்த மனை யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ணவங்க, காதல் திருமணம் செய்தவர்கள் இந்த மனையை தேர்ந்தெடுப்பார்கள். அல்லது கணவனோ மனைவியோ வெளியூரில் வேலை பார்ப்பார்கள், அங்கே யாராவது ஒருத்தர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அவ்வப்போது விட்டு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த மனை பொருந்தும். அடுத்து நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய லாயர், நீதிபதிகள், அந்த நீதிமன்றத்தில் எந்த பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கும், டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனை பொருந்தும். டெய்லி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், அவங்களுக்கெல்லாம் இந்த மனை நல்ல பலனை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு பகுதி மனையும் ஒரு சில அமைப்பு உள்ளவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதில் நார்மலாக உள்ளவங்க போனால் என்னாகும், அந்த நிலைமைக்கு இவங்களாக கொண்டுட்டு போயிடும். அப்போ அந்த இதை நம்ம கவனமாக தேர்ந்தெடுக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வடமேற்கு மனையை தேர்ந்து விட்டார். அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யாருங்க, இந்த பொண்ணோட அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் எதிர்பக்கத்தில் இருந்து. நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க, நீங்கள் தான் இந்த பொண்ணோட அப்பாவான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், ஆமாங்க, எங்கள் பொண்ணு தான். எங்கள் பொண்ணு பெரிய டிகிரிலாம் நிறைய படிச்சிருக்குது. அது அதனுடைய எதிர்பார்ப்பே மாப்பிள்ளை நல்லா சமைக்கக்கூடியவராக வரணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும், பல லட்சம் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் இப்போ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் அதனுடைய எதிர்பார்ப்பெலாம் நான் பட்டியல் போடுறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போ எதிர்மனையிலேருந்து பேசக்கூடியவர் சொல்கிறாரு, ஐயா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாரு. நான் சொன்னதுக்கு பிற்பாடு நீங்கள் கேளுங்கன்ட்டு இவர் பட்டியல் போடுறாரு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கலராக இருக்கணும், நல்லா படித்தவராக இருக்கணும், நல்ல சம்பளம் வாங்கினவராக இருக்கணும், அவருக்கு வீடு வாசல் சொந்த வீடாக இருக்கணும், நிலபுலன்கள் நிறையா இருக்கணும், ஆமாம் முன்னோர் சொத்துலாம் நிறையா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நான் பொண்ணை தருவேன், பொண்ணுக்கு மாப்பிள்ளை நான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு எதிர்மனையில் இருக்குன்னு சொல்கிறாரு, ஐயா உங்கள் பொண்ணு பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு பையனோட இழுத்துட்டு வந்து இங்கே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கு. நாங்கள் இங்கே ஸ்டேஷனில் இருந்து தான் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு உங்கள் பேரண்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கணுமேனு தான் சொல்கிறோம். நீங்கள் உடனே வந்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே மேஜர், உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனையை, எந்த மனை இந்த மாதிரி வேலையை செய்யும்? வடமேற்கு மனை இந்த வேலையை செய்யும். அப்போ கவனமாக ஒவ்வொரு மனையும் நாம் தேர்ந்தெடுக்கணும். சரி, அடுத்தது வடகிழக்கு மனை. இந்த வடகிழக்கு மனை பிரிவுகளில் பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு கட்டாகாமல் இருந்ததுன்னா நல்ல மனை தான், ரொம்ப சிறப்பாக நல்ல பலன், எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய மனை தான். ஆனால் மனை பிரிவுகள் போடும்போது ரோடு உள்ளார, வடகிழக்கு மனைங்கிறது என்னென்னா வடக்கும் கிழக்கும் பாதை உள்ள மனை தான் வடகிழக்கு மனை. அந்த பாதை உள்ளார வண்டி வாகனம் திரும்பி வரணுங்கிறதுக்காக இந்த மூளையை என்ன பண்ணுவாங்க, ஒரு எல் ஷேப்பில் கட் பண்ணி பாதையை உள்ளார விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனையை நம்ம தேர்ந்தெடுக்கலாமான்னா அந்த மனை யாருக்கு பொருந்துன்னா டெஸ்ட் பேபி அமைப்பு உள்ளவர்களுக்கும், தத்து குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடியவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், அல்லது திருமணமே ஆகாமல் அல்லது வாரிசே இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுடைய பேரில் நான் எழுதுனா அந்த மனை நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி மனையை தேர்ந்தெடுப்பதில் நாம் கவனம் செலுத்தினால் நமக்கு எந்த மனை பலன் தரும் அந்த மனையை நாம் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நிறைவு பெறுகிறேன். இப்போ சரி, இதிலிருந்தெல்லாம் நம்ம ஏதோ ஒரு மனையை எடுத்துட்டோம். இந்த இதிலிருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய புண்ணியத்தால் தான் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். புண்ணியம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். போஜராஜன் அரசாண்ட காலத்தில் அந்த நாட்டினுடைய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். தன்னுடைய பொண்ணுக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தான். பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும், ஆனால் கையில் காசு இல்லை, காசு பணம் இல்லை. அவன் என்ன சொன்னான், மனைவிகிட்ட நான் போய் அரசனை பார்த்து நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு அவரால் முடிஞ்ச உதவியை நான் கேட்டு பெற்று வாங்கிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணிடலாம், நான் மன்னனை பார்க்க போகணும், ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு சமைச்சு கட்டி கொடுன்னு கேட்குறான். அவங்க மனைவியும் சப்பாத்தியை செஞ்சு ஒரு இதில் நல்லா பார்சல் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. இவன் எடுத்துக்கிட்டு மன்னனை பார்க்க போகிறான். ஒரு வழியில் இவனுக்கு ரொம்ப பசி. அப்போ ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காரும் பொழுது ஒரு நாய் வேகமாக ஒடியாருது. அதுவும் பசியோடு இவனை பார்த்து ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறாரு. நம்மளை விட இந்த நாய் ரொம்ப பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து போடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேகமாக பார்க்குது. அடுத்ததை போடுறாரு. இப்படியே இவர் எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுறாரு. அது சாப்பிட்டுட்டு திருப்தி ஆகிடுச்சு. ஆனால் இவர் பசியோட சரி நம்ம இன்றைக்கி ஒரு நாள் பசியை தாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு இவர் பசியோடு என்ன பண்ணுறாரு, மன்னனை பார்க்க போயிட்டாரு. போய் போஜராஜனை பார்த்து, மன்னா என் பொண்ணுக்கு திருமணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஏதாவது பொருளுதவி கொடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மன்னன் சொல்கிறான், விவசாயி நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கியான்னு கேட்குறாரு. செஞ்சிருந்தீன்னா அதற்கேற்ற உனக்கு பண உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஏழை விவசாயி சொல்கிறான், மன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை, எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் உதவி செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லை,
ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் வர வழியில் பசியோடு இருந்த நாய்க்கு மட்டும் உணவளிச்சிருக்கிறேன், அது ஒன்று தான் நான் தெரிஞ்சு செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தராசை எடுத்துகிட்டு வந்து அவர் சொல்கிறாரு, உன் மனசில் நினச்சிக்கி இந்த நாய்க்கு நீ உணவளித்ததை ஒரு தானமாக நினச்சி மனசில் நினச்சி ஒரு தட்டில் வைக்கிறதா நினச்சிக்கே, நான் இந்த பக்கம் பொன்பொருள் வைக்கிறேன்னாரு. பொன்பொருள் எல்லாமே வச்சார், தட்டு இறங்கவே இல்லை. அப்போ உடனே போஜராஜனே அந்த விவசாயி வந்து, ஐயா நீ உண்மையாலுமே யார், இறைவனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நான் இறைவன் இல்லை, சாதாரண ஏழை தான் அப்படிங்கிறாரு. ஐயா இந்த நாட்டையே உனக்கு கொடுத்தாலும் இந்த புண்ணியத்துக்கு, நீ செய்த புண்ணியத்துக்கு ஈடு கிடையாது. நீ செய்த புண்ணியம், உணவு இல்லாத பசியோடு வாடக்கூடிய ஒருத்தருக்கு சரியான நேரத்தில் உணவளித்தா அதுதான் உலகத்திலேயே பெரிய புண்ணியம். நான் இந்த நாட்டையே உனக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த விவசாயியை, ஐயா வேண்டாங்கய்யா, நீங்கள் நல்லா அரசாட்சி பண்ணுறீங்க, என்னுடைய பொண்ணுடைய திருமணத்துக்கு தேவையான நிதி உதவி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அது மட்டும் போதுன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்தோம்னாவே அதுதான் இந்த உலகத்திலே உள்ள புண்ணியத்திலேயே தானத்திலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுவது ஸ்ரீ நந்தா துரைசாமி. எனது ஃபோன் நம்பர் 9443733855. மீண்டும் ஒரு முறை ஃபோன் நம்பர் சொல்கிறேன். எனது பெயர் ஸ்ரீ நந்தா துரைசாமி. ஃபோன் நம்பர் 9437333855. நன்றி நன்றி நன்றி. ஒரு டிப்ஸு தான் கேட்டோம். ஐயா ஒரு கிளாஸே நடத்திட்டார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அஸ்வின்